Dear students, welcome back to our channel. இன்னைக்கு 12th Maths Unit 1 application of matrix and determinant exercise 1.1 second sum, find the inverse of the following. Second sum 3x3 matrix கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் வந்து லெட் ஏ ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து ஏ இன்வர்ஸ் இன்வர்ஸ் தானே ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1//, டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஃபார்முலா. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஃபைன் பண்ணோம். டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சானா தான் நம்ம வந்து இன்வர்ஸ் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இஃப் இட் இஸ் எக்ஸிட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம். டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம், ஃபஸ்ட்டு ரோ தேர்ட் காலம் வச்சு நம்ம டிட்டர்மெண்ட் வந்து கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு +12 வரணும். ப்ளஸ் 112 வந்திருக்கு, நாட் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ ஏ இன்வர்ஸ் எக்ஸிட் வி கெட் அட்ஜாயிண்ட். இப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வேல்யூ கண்டுபிடிக்க நமக்கு வந்து ஃபார்முலா இது தான். மேட்ரிக்ஸ் இது M11 இதெல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா நமக்கு வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடைக்கும். ஓகேவா? ஸோ இங்கே நான் வந்து M11 எப்படி கண்டுபிடிக்கணுன்றது ரஃப் யூஸில் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ M11, M12, M23 இது நம்ம ஆக்சுவலி ஃபுல்லாக பார்த்துட்டே வர்றது தான் இந்த சம்மில். இந்த மேட்ரிக்ஸ் ஃபுல்லாகவே இதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். இந்த மெத்தட் தான் நான் முன்னாடி சம்மையும் சொல்லியிருக்கேன் எப்படி இப்போ ஃபாலோ பண்ணணுன்ட்டு. ஓகேவா? ஸோ நான் ரஃப் யூஸில் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க இதை. ஸோ இப்போது இந்த வேல்யூலாம் வந்து நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எடுத்து எழுதுகிறோம். ஓகேவா? இங்கே இந்த ஃபார்முலாவில் மைனஸ் வரும், அந்த மைனஸு ப்ளஸ்ஸு சேஞ்ச் ஆகி வரும். ஸோ இதை நம்ம கரெக்டாக இங்கே ஃபாலோ பண்ணி எழுதணும். ஓகேவா? அது எழுதிட்டு அதுக்கு அடுத்து டிரான்ஸ்போஸ் எடுக்கிறோம். டிரான்ஸ்போஸ் எடுத்தால் நமக்கு வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1//, டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஓகேவா? ஸோ ஏ இன்வர்ஸ் நம்ம ஈக்குவல் டு 1//, டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வேல்யூ வந்து 112 கண்டுபிடிச்சோமா? ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வேல்யூ. ஓகேவா? ஸோ இது வந்து 4 டேபிள்ஸால் எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து டிவைட் ஆகும். ஸோ 4 டேபிள்ஸால் இது பண்ணோம்னா 112ல் 11ல் வந்து 2 4s are 8, மீதி 3 இருக்கா? அப்போ 3 2s are 32 வரும். 32ல் 8 4s are 32. ஸோ 1/28 ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் 4ஆல் டிவைட் பண்ணி நம்ம எழுதுகிறோம். ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.